வருகிற எல்லா தீயருக்கும் திருடர்களுக்கும் துஷ்ட மிருகங்களுக்கும் ஐ கீப் யூ. அந்த எண்ணாடுகள் அப்படியானால் அந்த மேய்ப்பனுடைய வேலை என்ன? பாதுகாக்கிறவன், பராமரிக்கிறவன், போஷிக்கிறவன், அதை நடத்துகிறவன். இதை கேட்டுக்கொண்டு பிள்ளையே, முதல்ல சொன்னார் மை லைஃப், இரண்டாவது மை வாய்ஸ், மூன்றாவது மை ஷீப். அன்புதேவ பிள்ளையே, நீ அவருடைய ஆடுகள். இதுதான் 1ஆம் சதவீதம் படிக்கிறோம். அவருடைய ஆடுகளும் அவருடைய மேய்ச்சல் ஆடுகளுமா இருக்கிறோமே. அப்படியானால் உன்னை மேய்ச்சலுக்குள்ளே நடத்துகிறவர். He want to feed you. உன்னை பசும்புல் மேய்ச்சலிலே வறட்சியான இடத்தில் அல்ல, செழிப்பான தண்ணீர் உள்ள இடத்தில் நடத்துகிற ஒரு கர்த்தரவர். 3ஆவது சொன்னார் மை ஷீப், நீங்களும் நானும் அவருடைய ஆடுகள். அப்படியானால் அவர் சத்தம் கேட்கிறீங்களா? அவர் சொன்னார் மை வாய்ஸ். அவர் பேசும் ஆண்டவர். சொந்து போன நேரங்களில், இலக்கரித்த நேரங்களில், நம்பிக்கையற்ற நேரங்களில், வாழ்க்கை முடிந்து போன நேரங்களிலே தேவன் சொல்கிறார் I lead you, I feed you, I keep you. உன்னை பாதுகாக்கிற ஒரு கர்த்தர். 4ஆவதாக அவர் சொல்கிறார் என் கரம். 28ஆம் வசனத்துல ஒரு வார்த்தை வருகிறது மை ஹேண்ட். 28ஆம் வசனம், அந்த வார்த்தை என் கையிலிருந்து, என் கை, மை ஹேண்ட், என் கையிலிருந்து ஒருவனும் உங்களை பறிக்க முடியாது. என் கையிலிருந்து. எத்தனை பெரிய மேன்மையான வார்த்தை, என் கையிலிருந்து. நம்முடைய கருப்பொருள் என்னவென்றால், கவனியுங்கள், ஹோல்டிங் அண்ட் ஆல்சோ ஹெல்டிங். என் கையிலிருந்து. அவருடைய கரம் பாதுகாக்கும் கரம். எல்லா தீமைக்கும், எல்லா வெள்ளடிக்கும், எல்லா பொறாமைக்கும், எல்லா ஆபத்துக்கும், எல்லா விக்கிரத்தையும் என் கையிலிருந்து. வல்லவரின் கையில் வரைபடமாய் உள்ள யாரையும் அணுகாது. அந்த வல்லவரின் கையில் இருப்பது எவ்வளவு பெரிய வாக்கியம். அவர் கையில் இருந்தாலே ஆசீர்வாதம் தான். அவர் கையில் இருந்தாலே உனக்கு பாதுகாப்பு தான். எனவேதான் பக்தன் சொன்னான், வல்லவரின் கையில் வரைபடமாய் உள்ள யாவரையும் தீங்கு அணுகாது. He was holding you. உன்னை தாங்குகிறார். அந்த வார்த்தை என் கையில் இருந்து. அப்படியானால் நீங்களும் நானும் அவர் கரத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு மக்களுக்குள் இருக்கிற பயம்தான் சூனியம், பில் சூனியம் விட்டால் இந்த யாரும் மந்திரம் மாந்திரிகம் இல்லை. யூ ஆர் இன் தி சேஃப் ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய வல்லவரின் கரத்தில் நீ இருக்கிறாய். அந்த அன்புதேவ பிள்ளையே, அந்த வல்லவர் உன்னை பாதுகாக்க வல்லவர், பராமரிக்க வல்லவர், போஷிக்க வல்லவர், நடத்த வல்லவர், அற்புதங்களை செய்ய வல்லவர். He holds you. My hand. அடி சொல்லுகிறார் மை ஃபாதர்.